இந்தியாவின் பாரம்பரிய குடும்பமான கூட்டு குடும்ப முறையிலே ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற பொழுதும் அதை மிக மகிழ்ச்சிகரமாக வரவேற்பார்கள். ஒருவேளை ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஆனால் குழந்தை பிறப்பு மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அதேபோல்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சூழ்நிலையிலும் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக இல்லாத சூழ்நிலையிலும் மிகுந்த ஏழ்மை நிலையிலே அவர் பிறந்திருந்தாலும் கொண்டாடப்பட்டவர். ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் எபிரேயர் 2வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களில் சொல்லியிருக்கிறார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் மாறினார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சோதிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காக? நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. எனக்கு தெரிந்து எபிரேயர் 2:14-18 தான் கிறிஸ்மஸின் உண்மையான காரணத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறது. அந்த காரணத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை விடுவிக்க பிறந்தார் என்பதை உணர்ந்து இந்த நாளை நாம் மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். அனைவருக்கும் சபை வளர்ச்சி மையத்தின் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.